போதையின் பாதையில் செல்லாதேன்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் வந்து அனைத்து கட்சியின் அனைத்து போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு மாநாடு நடத்துறாரு 2.0. அவருடைய பார்வையில் போதைனா என்ன? அவருடைய பாதையில் சிந்தடிக் ட்ரக்கும், கஞ்சாவும், ஹெராயினும், குட்காவும் மற்ற பொருள் தான் போதை அவர் பார்வையில். நீங்கள் விற்கிற சாராயமும் பிராண்டியும் பிஸ்கியும் ஜின்னும் ரம்மும் இதெல்லாம் போதை இல்லையா? நம்ம ஏற்கனவே நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கோம். இங்கே டாஸ்மார்க்கில் வந்து போர்டை மாற்றிட்டு இங்கு சத்து மருந்து டானிக் விற்கப்படும் போர்டு போடுங்க, நாங்கள் நம்புகிறோம். போதைன்றது நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? போதைனா என்ன? ஏங்க கல்லில் போதை இருக்குன்னு அதை தடை பண்ணுறீங்க. நல்லா கேளுங்க. கல் கொடுக்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நல்லசாமி வந்து கத்தி நிற்கிறாரு. நாம் தமிழர் சீமான் வந்து மலை ஏறி கல்லை எடுத்து குடிக்கிறாரு. எங்களுடைய பாஜகவுடைய 2 தேர்தல் மேனிஃபெஸ்டோலும் கல்லுக்கு திறக்கிறதுக்கான அனுமதி நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் கல்லில் போதை இருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்து மதுபான அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முத்துசாமி அவர்களோ மற்ற அமைச்சர்களோ பொது வழியில் சொல்றப்ப டாஸ்மார்க்கில் இருக்கப்பட பிராண்டிலையும் ஜின்னுலையும் ரம்முலையும் பியர்லையும் போதை இல்லைன்னு ஏன் அவங்க சொல்ல மாட்டேன்றீங்க? இது எவ்வளவு முரண்பாடு உச்சம் பாருங்க. நீங்க போதை ஒழிப்பு மாநாடுன்னு நினைச்சீங்கன்னா அப்ப இது சத்து டானிக்கா? நீங்க டாஸ்மார்க்ல விற்கிற அனைத்து பொருட்களும் சத்து டானிக்கா? ஹெராயின் மட்டும்தான் போதையா? ஈஸியா எது ஆக்சஸ் நீங்க பண்றீங்க? ஒரு குடிமகனுக்கு ஈஸியா எங்க கிடைக்குது? 100 ரூபாயில போட்டுறோம், அது ஏதோ கட்டிங்க ஏதோ கிடைக்குதா இல்லையா? அவனுக்கு ஆக்சஸ் ஈஸி ஆகுதா இல்லையா? அவன் வந்து வீட்டில் ஏதோ ஒரு பொருளை தேடி எதுவுமே வித்து குடிக்கிறதுக்கான அந்த கண்டென்ட் போய் யாரை ஏற்படுத்துறாங்க? அப்போ போதைன்றது எல்லாரும் போதைங்க. இன்னைக்கு பீகார்ல நிதிஷ்குமாருக்கு வந்து மதுவில்ல மாநிலமா உருவாக்குற மாதிரி தமிழ்நாடு உருவாக்குங்க. குஜராத்தை வந்து மதுவில்ல மாநிலம் மாதிரி உருவாக்குற மாதிரி தமிழ்நாடு உருவாக்குங்க.